நேயர்களே, இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலமா என்ற ஒரு பதற்றம் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தான் பிடியில சிக்கியிருக்கார் ஒரு இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர். அதுவும் பெஹல்காம் தாக்குதல் நடந்த அடுத்த நாளே. இந்த நிலையில கணவருக்காக எல்லைக்கே புறப்பட்டு சென்றிருக்கிறார் அவருடைய கர்ப்பிணி மனைவி ரஜினி. இதை பத்தி தான் இந்த தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். ரோஜா பட பாணியில நிஜத்திலும் ஒரு சம்பவம் அரங்கேறுது அப்படின்னு சொன்னா யாரால நம்ப முடியும்? கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள தவறுதலாக BSF வீரர் பூர்ணம் குமார் ஷா போயிடுறாரு. 40 வயதான பூர்ணம் குமார் ஷா கடந்த பல ஆண்டுகளாக BSFல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. எல்லை பாதுகாப்பு படையினரின் பிரதான வேலையை பார்த்தீங்கன்னா, அங்க எல்லையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் இதர மக்கள் எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் அவங்களுடைய பணியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றதும் பிரதானமான ஒரு பணியாக இருக்கு. அந்த வகையில் பஞ்சாப் மாநிலத்தின் ஃபெரோஸ்பூரில் இருக்கக்கூடிய அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியின் இந்த 0 லைன் அந்த இடத்துல தான் இந்த பூர்ணம் குமார் ஷா பணியாற்றிட்டு இருந்திருக்காரு. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா விவசாய பணிகள் மேற்கொள்ளும் போதும் பாதுகாப்புக்காக அங்க BSF வீரர்கள் போவது வழக்கம். அந்த வகையில் கோதுமை அறுவடை அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக பாதுகாப்பு பணியில தான் பூர்ணம் குமார் ஷா அங்க போயிருந்தாரு. ஒரு கட்டத்தில் நிழல் தேடி விவசாயிகளோடு அவரும் கொஞ்சம் நகரும் போதுதான் தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்றிருக்கிறார் பூர்ணம் குமார் ஷா. இந்த நிலையில அவருடைய சீருடை மற்றும் துப்பாக்கி அங்க இருக்கக்கூடிய ரேஞ்சர்களை அலர்ட் பண்ணியிருக்கு. உடனடியாக பாகிஸ்தான் ரேஞ்சர்கள் பூர்ணம் குமார் ஷாவை பிடிச்சு டீடைன் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில அவருடைய நிலவரம் தற்போது எப்படி இருக்கு அப்படின்னு BSF தரப்பில் இருந்து கேட்டபோது கண்களும் கைகளும் கட்டப்பட்ட நிலையில பூர்ணம் குமார் ஷாவுடைய புகைப்படம் வெளியாகி அவருடைய குடும்பத்தினர் மட்டும் இல்ல BSF படையினருமே கூட கொஞ்சம் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு எல்லை பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வீரர்கள் இந்த பக்கம் வர்றதோ இல்ல இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் பக்கம் போறதோ இல்ல பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய பக்கம் வர்றதோ அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி வரக்கூடிய வீரர்களை அந்தந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா பத்திரமா அனுப்பி வச்சிருவாங்க. தவறுதல தான் நடக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்க பூர்ணம் குமார் இப்போ எல்லை தாண்டி இருப்பது ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல. இந்த நிலையில் என்ன நடந்திருக்கு? மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய பூர்ணம் குமாரோடைய குடும்பத்தை BSF அதிகாரிகள் சந்திச்சு பூர்ணம் குமார் ஷா நல்லபடியாக தான் இருக்கார், அவருடைய பாதுகாப்பாக தான் இருக்கிறார், நம்ம போட்டோ பார்த்துல எதுவும் பயந்துட வேணாம், நல்லபடியாக நம்ம மீட்டு கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து எல்லையில் பத்தான்கோட்டில் பாகிஸ்தான் ரேஞ்சர்களோட தொடர்ந்து 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது BSF. ஆனாலுமே அந்த பேச்சுவார்த்தையில் இப்போது இருக்கக்கூடிய அந்த பதற்றத்தின் காரணமாக பூர்ணம் குமார் ஷாவை விடுவிக்க பாகிஸ்தான் தொடர்ந்து மறுத்து வருகிறது. மீண்டும் அடுத்த கட்டமா பேச்சு நடத்த பணிகளும் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் இது தொடர்பாக அவருடைய பூர்ணம் குமார் ஷாவுடைய மனைவி ரஜினி, இப்ப நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அவர் ரஜினி இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் கணவர் மீண்டு வந்து விடுவார்னு காத்துக்கிட்டு என்னால் எங்கள் வீட்டில் இருக்க முடியாது, என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, அதனால நான் எல்லைக்கு புறப்பட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ரஜினி இப்போ பஞ்சாபுக்கு போயிருக்காங்க. அங்கிருந்து பத்தான்கோட்டுக்கு போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரஜினி அங்கே போய் அங்க இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து தன்னோடது கணவரை மீட்பதற்கான பணிகள் எந்த அளவில் இருக்கிறதுன்னு நான் நேரிலேயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொன்ன ரஜினி இன்னொரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்றாங்க, சீக்கிரமா மீட்டுருவோம்னு சொல்றாங்க, ஆனா களத்தில் எதுவும் நடக்கிறத என்னால பார்க்க முடியல, இதுல ஒரு தொய்வு இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு தன்னுடைய குமுறலையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனாலுமே கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ரஜினியை இவ்வளவு தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டாம், நாங்க பார்த்துக்கிறோன்னு தான் BSF அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஆனா தன்னுடைய அன்பு கணவரை இந்த மாதிரியான ஒரு சிக்கலான சூழல் அவர் மாட்டிட்டு இருக்கும்போது என்னால் இங்க இருக்க முடியாதுன்னு தான் ரஜினியும் இப்போ பஞ்சாபை நோக்கி சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது பூர்ணம் குமார் ஷாவுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்ற அப்டேட்டடான தகவல் இல்லைன்னாலுமே BSF அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் எதுவும் நடக்காது, பாதுகாப்பாக தான் இருக்கார், விரைவில் மீட்டுடுவோம் அப்படின்ற ஒரு பதில் தான் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. நல்லபடியாக மீட்டு வர வேண்டும் அப்படின்ற அவருடைய குடும்பத்தினருடைய எண்ணமும் நம்ம எல்லாருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.